ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். எரேமியாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8, 9 மற்றும் 10வது வசனங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் யந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமாக அழைக்கப்பட்ட யூதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த போது தீர்க்கதரிசிகளாக எரேமியாவின் மூலமாகவும் எசேக்கியேலின் மூலமாகவும் ஏசாயாவின் மூலமாகவும் அவர்கள் எச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை வருவித்துக் கொள்ளப் போகிறீர்கள், பேச்சை கேளுங்கள். என் வார்த்தையை கேட்க வேண்டிய நீங்கள் பாவத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிக்ஷை வரப்போகிறது, சிரமங்கள் வரப்போகிறது, கஷ்டங்கள் வரப்போகின்றது, இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்து போகப் போகிறீர்கள், கவனியுங்கள். கண்டுகொள்ளவே இல்லை. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் விடிய காலமே எழுப்பி அக்கிரமமாய் நடந்து கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்களை சரி செய்வதற்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைத்த போதும் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. எரேமியா தீர்க்கதரிசி 23 ஆண்டுகளாக கண்டினியூஸாக தேவனை குறித்த எச்சரிக்கைகளை செய்து கொண்டே இருந்தான். அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. தேவன் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சாரை நான் அழைத்தனுப்ப போகிறேன். நேபுகாத்நேச்சார் எப்படிங்க தேவனுடைய ஊழியக்காரனானான்? தயவு செஞ்சு கவனிங்க. இந்த பூமியிலே மனிதன், அதாவது இந்த பூமியில இருக்கிற சகல மனிதனும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். இந்த சர்வ சிருஷ்டியையும் படைத்திருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வமும் உடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். யாரை வேண்டுமானாலும் தம்முடைய இஷ்டத்தின்படி அவர் பயன்படுத்தக்கூடிய தேவன், தம்முடைய சித்தத்தை நடக்க வைக்கக்கூடியவர். ஆனால் தன்னை சேவிப்பதிலே தன்னை பின்பற்றுவதிலே ஒருவரையும் அவர் வற்புறுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. சுயமாக சுதந்திரமாக தம்மை மனிதன் ஆராதிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறவர். நேபுகாத்நேச்சார் ஆண்டவரை அறியாதவன், பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மகா ராஜா. அந்நாளிலே பூமியில் இருந்த எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் பாபிலோன் ராஜ்யம் ஒரு வல்லரசாக திகழ்ந்தது. சகல ராஜ்யங்களை காட்டிலும் பாபிலோன் மிக மேன்மையான ஒரு ராஜ்யமாக அந்நாளிலே அது புகழ் பெற்றிருந்தது. அப்பேற்பட்ட பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகின்ற நேபுகாத்நேச்சாரை தேவன் ஏவினார். நேபுகாத்நேச்சாரே, நீ போய் எருசலேம் பட்டணத்தை, அப்பட்டணத்தின் பிரஜைகளை உன் வசப்படுத்திக் கொள். தேவன் சொன்னதைப் போலவே நேபுகாத்நேச்சார் அந்த மகா ராஜா தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டி வந்தது. எஸ், கோரேசு என்னுடைய மேய்ப்பன். பார்க்கலாம் என்ன சொன்னார். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஸ் என்ற ராஜாவை குறித்து இங்கே சொல்கிறார். கோரேஸ் என் சித்தப்படி செய்கிறவனே. ஜாக்கிரதையா கவனிங்க. பாபிலோன் ராஜ்யம் அந்நாட்களிலே பிரபஞ்சத்திலேயே பெரிய ராஜ்யம். நேபுகாத்நேச்சார் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறான். கோரேசும் கூட அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். தரியுவும் ஒரு காலத்தில் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். இதில் அற்புதம் என்னவென்றால், கோரேசுவின் காலத்திலே தானியேல் அந்த கோரேசு ராஜாவினிடத்தில் இருந்தான். தரியு ராஜாவின் காலத்திலும் தானியேல் தரியுவனிடத்திலும் இருந்தான். நேபுகாத்நேச்சாரின் காலத்திலும் தானியேல் நேபுகாத்நேச்சாரோடு இருந்தான். ராஜாக்கள் மாறினார்களே தவிர தேவன் தானியேலுக்கு கொடுத்த ஸ்தானம் மாத்திரம் மாறவே இல்லை. அவனுடைய நிலை மாறவே இல்லை. எவ்வளவு அற்புதமான தேவன்! தேவனை உயர்த்துவார் என்றால், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்துவார். உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் விருத்தியடைய பண்ணுவார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை.
நேபுகாத்நேச்சாரின் காலத்திலே 70 ஆண்டுகள் யூதர்கள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் தேவன் கோரேஷுக்கு கட்டளை கொடுத்தார். என் ஜனங்கள் போய் என் ஆலயத்தை கட்டும்படியாக பெர்மிஷன் கொடு, அவர்களை அனுப்பி வை என்று சொன்னபோது கோரேஷ் ஜனங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து, செல்லுங்கள், போய் உங்கள் ஆலயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதோடு தேவையான வெள்ளியையும் பொன்னையும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த கோரேஷ் யூதர்களை அனுப்பி வைத்தான். எதற்காக? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. அவனை தொடர்ந்து அர்த்தசாஷ்டா என்கிற ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜாவுக்கு சிலர் கொடுத்த தவறான ஆலோசனையின்படி 20 ஆண்டுகள் அந்த ஆலயத்தை கட்ட விடாமல் அவன் தடுத்தான். அப்படி தடுக்கப்பட்ட பிறகு தரியு வருகிறான். அந்த தரியு ராஜா தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டு புத்தகச் சுருள்கள் எல்லாம் வாசித்து, ஐயோ, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டாக வேண்டும், அதை அநியாயமாக நிறுத்திவிட்டார்கள் என்று தரியு ஒரு அந்நியனாக இருந்த போதும் கூட இதே பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்த அவன் அந்த நாளிலும் கூட தானியேல் அவனிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தரியு ராஜாவோடு தேவன் பேசினார். நின்று போயிருக்கிற ஆலய கட்டுமானத்தை திரும்ப ஆரம்பித்து அதை முழுமையடைய செய் என்று சொன்னபோது தரியு ராஜா மறுபடியும் ஆலய கட்டுமானத்திற்காக உதவி செய்து தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுத்தான். ஆலயமும் கட்டி முடிக்கப்பட்டது. யாரால் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது? கோரேஷால், ஒரு அந்நியனால். யாரால் முழுமையாக்கப்பட்டது ஆலயம்? தரியுவினாலே. அவன் ஒரு அந்நியன். ஆலயம் அப்படி கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஆலயத்திலே அங்கே ஆராதனை நடைபெறவில்லை. ஆசாரியர்களோ லேவியர்களோ அங்கே ஊழியம் செய்யவில்லை. பலி செலுத்துதல், வழிபாடு நடைபெறவில்லை. தேவன் நியமித்தார். யாரை? எந்த ராஜாவால் ஆலய கட்டுமானம் நின்று போனதோ அதே அர்த்தசஷ்டாவினால், தேவனுடைய ஏவுதலினால் அவன் எஸ்ராவை அனுப்பி வைத்தான். நீ போ, நீ அங்கே போய் அந்த ஆலயத்தை அலங்கரித்து அங்கே ஆராதனையை ஆரம்பி என்று சொன்னான். யாருங்க? ஒரு அந்நிய ராஜா. இவர்கள் எல்லோருமே கூட பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்தவர்கள்தான். என்றால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யாராக இருந்தாலும் அவருடைய ஸ்தானம் எப்பேற்பட்டதாயிருந்தாலும் ஒரு கட்டத்திலே மனிதனை உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி செய்துதான் ஆக வேண்டும். இது உண்மையிலே ஒரு நற்செய்தி. சில சமயங்களில் நாம் மனிதர்களை கண்டு பயப்படுவோம். நம்மை விட மேல் அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுவோம். அவர்கள் சரீர பலமுடையவர்கள், அவர்கள் பதவி பலமுடையவர்கள், அவர்கள் ஆழ்பலமுடையவர்கள், அவர்கள் பண பலமுடையவர்கள், நாம் பலவீனர்கள் என்ற எண்ணத்தோடே கூட நாம் இருப்போம். தயவு செஞ்சு கவனிங்க. இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீர்களா மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்கள்? அவர்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தின் அடிப்படையில் அல்லது அவர்களுடைய பதவியின் அடிப்படையில் அல்லது அவர்களுக்கு இருக்கிற பெயர் புகழின் மத்தியிலே நாம் பிறருக்கு பயப்படுவோம் என்றால் கவனிங்க, இவர்கள் எல்லோரை காட்டிலும் பெரியவராயிருப்பவர் நானும் நீயும் சேவிக்கிற ஜீவனுள்ள தேவன். இந்த சத்தியத்தை மறந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் நாமத்தில் கேட்கொள்கிறேன். தம்முடைய ஜனமாக அழைக்கப்பட்ட அந்த யூதர்கள் தமக்கு விரோதமாக நடந்து கொண்ட போது தேவனே நேபுகாத்நேச்சாரை அனுப்பி வைத்து அவர்கள் எல்லோரையும் சிறைப்படுத்தி அடிமைகளாக கொண்டு வந்து பாபிலோன் தேசத்திலே போட்டுவிட்டான். ஆனால் டைம் வைத்தார். 70 ஆண்டு காலம் நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்கள். அதேபோல 70 ஆண்டுகள் வந்த பிறகு தம் ஜனத்தின் மீது இரக்கம் காண்பித்து மறுபடியும் அவர்களை, உங்கள் தேசத்திற்கு செல்லுங்கள், சென்று என்னை சேவியுங்கள். அங்கே ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. எஸ்ரா போய் அங்கே ஆலயத்திலே ஆராதனையை ஆரம்பித்து விட்டான். அதற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. எருசலேமிலே இருக்கின்ற ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், அதோடு இடிக்கப்பட்ட பிராகாரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது என்ற செய்தி வருகிறது. அப்பொழுது நெகேமியாவை தேவன் தெரிந்து கொண்டு எருசலேமை கட்டுவதற்கும் பிரகாரங்களை கட்டுவதற்கும் அலங்கங்களை வாசல்களை கட்டுவதற்கும் நெகேமியாவை தேவன் அனுப்பி வைத்தார். சிட்சிக்கிறவர் அவரே, சிட்சையிலிருந்து விடுவிக்கிறவரும் கூட அவரேதான். காயப்படுத்துகிறவர் அவர்தான், காயங்களிலிருந்து மீட்பை தருகிறவரும் அவரேதான். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்று நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்களினாலே உனக்கு நீயே உன் வாழ்க்கை நாசம் பண்ணி கொண்டிருப்பாய் என்றால், தேவன் பட்சமாய் நீ திரும்புகிற வேளையிலே அழிந்து போய்க் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் அற்புதமான வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். அதைத்தான் சரித்திரம் பறைசாற்றுகிறது. இது நடந்த ஒரு சம்பவம். சோ தேவன் சொன்னதைப் போல ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் சென்று யூதர்களை கொண்டு வா அடிமைகள் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போல அவன் கொண்டு வந்து விட்டான். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து
அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். சோ எக்ஸாக்டாக தேவன் சொன்னபடி சென்று நேபுகாத் நேச்சார் யூதர்கள் எல்லோரையுமே கூட சிறைப்பிடித்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்த நாட்கள் அவை. அதாவது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பாபிலோன் ராஜ்யத்திலே நடந்த சம்பவத்தை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்ராக்சிமேட்டாக 2500 years பேக் ஸ்டோரி. பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட அவர்களிலே சில பேர் ராஜவம்சத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், நல்ல ஞானமுள்ளவர்கள் இருந்தார்கள், அழகான அறிவில் சிறந்த வாலிபர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரையும் அழைப்பித்து பல்வேறு காரியங்களை கற்பித்து தனக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியுடைய வாலிபர்களை நீ தயார்படுத்து என்று ராஜா பிரதானிகளின் தலைவனுக்கு கட்டளையிட்டார். அவர்களிலே ஞானத்திலே சிறந்திருந்தவர்கள், மிகவும் அழகாக இருந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்களாயிருந்தவர்கள், எந்த குறைவும் இல்லாமல் இருந்த ராஜவம்சத்தை சேர்ந்த கவனிங்க வாலிபர்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களெல்லாம் யார் தெரியுமா? ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள். சாதாரணமா நம்ம இப்படி சொல்லுவோம், அதாவது வாத்தியார் புள்ள பயங்கர மக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். உண்மைதாங்க. சில சமயங்கள்ல மிகுந்த அற்புதமான பண்டிதர்களுக்கு, அதாவது போதிக்கிறவர்கள் அல்லது என்னை போன்றிருக்கின்றவர்கள், இன்னும் அறிவுள்ளவர்கள், தனமுள்ளவர்கள், அப்பா பெரிய ஆளா இருப்பார், ஆனா பிள்ளைங்களை பார்த்தா அவ்வளவுதான், அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா தயவு செஞ்சு கவனிங்க, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் யார் தெரியுமாங்க? வேலையில்லாதவங்களுக்கோ அல்லது சோம்பேறிகளுக்கோ பிறந்த பிள்ளைகள் அல்லவே அல்ல, சாப்பாட்டு பிரியர்களுக்கு பிறந்தவர்கள் அல்ல, ராஜவம்சத்திலே பிறந்தவர்கள், எந்த குறைவும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், எல்லா சுகத்தையும் பெற்றிருந்து வாழ்ந்தவர்கள். ஆனாலும் ஏனோ அவர்களை குறித்து என்ன இருக்குன்னு வாசிக்கலாம். யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய வாலிபர்கள். சாதாரணமான பசங்க இல்லைங்க, அழகான பசங்க, எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர்கள், அருமையான ஞானம் உள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள். யார் தெரியுமா? கைதிகளாக வந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் எல்லாவற்றை பெற்றிருந்தும் கூட இவர்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் அற்புதமான ஆவிக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். பொதுவா பழமொழி மாதிரி சொல்லுவாங்கல்ல, குணம் இருக்கிறவங்க கிட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவங்க கிட்ட குணம் இருக்காதுன்னு. பணமும் குணமும் சேர்ந்து இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். அழகாக இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பது, ஆவிக்குரியவர்களாக இருப்பவர்கள் அழகோடு இருப்பது என்பது ரொம்ப கம்மி தான். நான் பொதுவா 1% தான் சொல்றேன். ஏனென்றால் சாதாரணமாக சிலருக்கு இருக்கிற அழகு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களை தவறான வழியிலே நடத்தி கொண்டு விடுகிறது, இழுத்துச் சென்று விடுகிறது, ஈர்த்து சென்று விடுகிறது. அழகாக இருந்தும் கூட ஆவிக்குரிய தன்மையோடு இருப்பது உண்மையிலே அற்புதம். யோசேப்பு மிகவும் அழகானவன், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொண்டவன். தாவீதும் மிகவும் அழகானவன், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொண்டவன். தானியேலும் மிகவும் அழகானவன், ஆனாலும் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொண்டவன். இந்த நாளிலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய அழகின் அடிப்படையிலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே. உன் சரீர அழகை அடகு வைத்து ஆவிக்குரிய அற்புதமான வாழ்க்கையை இழந்து விடாதே. தேவன் உனக்கு அழகை கொடுத்திருக்கிறாரா? அறிவை கொடுத்திருக்கிறாரா? ஆஸ்தியை கொடுத்திருக்கிறாரா? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? அனைத்தையும் கொடுத்திருக்கிறாரா? எல்லாவற்றை கொண்டும் தேவனை மகிமைப்படுத்தி அற்புதமான ஆவிக்குரிய நடத்தைகளோடு வாழ பழகிக்கொள். அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் விரும்புகிறார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
ராஜா போஜனம் பண்ணுகிற அதே ஆகாரத்தை போஜனம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்நாட்களிலே ராஜாவின் போஜனம் என்பது அவ்வளவு பரிசுத்தமானதல்ல. அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களுடைய தேவர்களுக்கு அவைகள் எல்லாமே கூட படைக்கப்பட்டவை. ஆனால் யூதர்களாக இருந்த இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்று நியாயப்பிரமாணத்திலே திட்டவட்டமாய் மோசே எழுதி வைத்திருந்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிக்கிற யூதர்களான தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் வேறு தேசத்தில் இருந்த போதும் கூட, அடிமைகளாக அங்கே கொண்டு வரப்பட்டிருந்த போதும் கூட, எக்காரணத்தை கொண்டும் நாம் நம்முடைய தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அலட்சியம் செய்துவிடவே கூடாது என்றிருந்தார்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாருக்கும் தெரியாது, அதை ஏன் என்று கேட்கிறவர்கள் யாருமில்லை, பார்க்கிறவர்கள் ஒருவருமில்லை என்ற போதும் கூட நம்மை காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் என்ன செய்தாலும் பரவாயில்லை, யாரும் பார்க்கவில்லை, யாரும் கேட்கவில்லை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருப்போர் இருக்கின்றீர்களா? கணவன் தூரமாக இருப்பதினாலே, மனைவி தூர இடத்திலே இருப்பதினாலே, மனைவி வெளிநாட்டுக்கு போயிருப்பதினாலே, கணவன் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார் என்பதனாலே, தாய் தகப்பன் வேறு ஊரிலே இருக்கிறார்கள் என்பதனாலே, ஒரு ஸ்டூடெண்டாக படிப்பதற்கோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ பட்டணத்திற்கு வந்திருக்கிறாய் என்பதால் தனிமையில் இருக்கிறாய் என்பதனால், நீ எவனோடு சுற்றினாலும் எவளோடு சுற்றினாலும் கேட்பவர்களோ பார்ப்பவர்களோ கேள்வி கேட்பவர்களோ இல்லை என்பதனால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு துர்பாக்கியமான யோசனை யோசித்தாலும் அல்லது அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவனி, கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்கொள்வாய். கண்டிப்பாக ஒரு நாள் நீ செய்கிற பாவங்கள் உன்னை பற்றிக்கொள்ளும். அந்த பாவம் உன்னை பயங்கரமான நிலைக்கு இழுத்துச் சென்றுவிடும். நினைக்க முடியாத நிலைக்கு கொண்டு போய்விடும். தீராத ரோகமோ, யாரிடமும் சொல்லவே முடியாத பயங்கர வியாதியோ உன்னை பீடித்துக் கொள்ளும். அப்பொழுது என்ன பிரயோஜனம்? எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, தனிமையிலே இருக்கின்றவர்கள் அந்த தனிமையை வாய்ப்பாக பயன்படுத்தி அருவருப்பான காரியங்களை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தனிமையிலே இருக்கிற போதும் தன் தாய் தகப்பன் தன் தேசம் எல்லாவற்றையும் விட்டு விலக்கப்பட்ட இந்த யூதர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். என்னவென்று தெரியுமா? நாம் இங்கே நம் குடும்பத்தை எல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறோம், ஆனால் தேவனை மாத்திரம் பிரிந்து விடவே கூடாது. தேவனுக்கும் எனக்கும் மத்தியிலே, தேவனுக்கும் நமக்கும் மத்தியிலே எந்த அக்கிரமும் எந்த பாவமும் தடையாய் வந்து விடவே கூடாது. நாம் நீதியாக வாழ வேண்டும். தேவனை தவிர எந்த திக்கும் இந்த தேசத்திலே நமக்கு இல்லை, எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே இந்த பூமியிலே நாடோடிகள் தான், பரதேசிகள் தான். இந்த பூமியிலே நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் தப்பித்து நாம் முன்னேற வேண்டும் என்றால், கட்டாயமாக நமக்கு தேவன் துணை அவசியம். அந்த தேவன் எப்பொழுதெல்லாம் உனக்கு துணையாக இருப்பார் தெரியுமா? அவர் ஆசைப்படுகிற விதத்திலே நீ வாழ்வாய் என்றால் தேவன் உனக்கு துணையாக இருப்பார். யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்தார் என்றால் காரணம் என்ன? அவன் பாவத்துக்கு தூரமாக வாழ்ந்தான் என்பதனால். தாவீதோடே கூட கர்த்தர் இருந்தார், காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி அவன் வாழ்ந்தான் என்பதனால். சிம்சோனை கர்த்தர் விட்டு விலகிவிட்டார், காரணம் அவன் செய்த பாவங்களை அவரால் சகித்துக் கொள்ள முடியாது என்பதால். நீ தேவன் விரும்புகிறபடி வாழ்வாய் என்றால் தேவன் கட்டாயம் உனக்கு துணையாக இருப்பார். தேவன் இருக்கிறார், தேவன் பார்க்கிறார் என்று அறிந்திருந்த போதும் கூட அருவருப்பான காரியங்களை செய்தால் தேவன் உன்னை விட்டு விலகி விடுவார். அந்நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகிய போது அவன் அனாதையைப் போல சத்துருவின் கைகளிலே மாட்டிக்கொண்டான். கட்டப்பட்டு அவன் பலகீனமாகி போனான், குருடனாகி போனான், கண்களை இழந்து போனான், சரீரத்திலே காயப்படுத்தப்பட்டான், சத்துருக்களின் மத்தியிலே அவமானப்படுத்தப்பட்டான். காரணம் கர்த்தர் அவனை விட்டு விலகிதனால. அன்பு சகோதரனே சகோதரியே, நீ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அற்ப கால பாவ சிற்றின்பங்களை தேவன் பார்த்து கவனித்து சகிக்க முடியாமல் தேவன் உன்னை கைவிடுவார் என்றால் உன்னிடமுள்ள எல்லாவற்றையும் நீ இழந்து போவாய். சிம்சோன் மிகுந்த பலசாலி, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தவன், பரிசுத்தப்படுத்தப்பட்டிருந்தவன், பிரத்யேகமாக பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருந்தவன். ஆனால் அருவருப்பான பாவங்களை அவன் செய்து கொண்டே இருந்தபோது கவனித்த தேவன் சகிக்க முடியாமல் கைவிட்டு விட்டார். மிகுந்த பலசாலியாக அழைக்கப்பட்ட சிம்சோன் பலமெல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போய் சத்துருக்களின் கைகளிலே அடிமையாகி போனான், கைதியாக ஆக்கப்பட்டான். காரணம் தேவன் அவனை கைவிட்டு விட்டார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் எங்கள் தேவனை மாத்திரம் நாம் இழந்து போகவே கூடாது. எதை விட்டு வேண்டுமானாலும் நாம் பிரியலாமானால் பரிசுத்தத்தை விட்டு மாத்திரம் பிரியவே கூடாது. அப்படி 4 பேரும் ஒரு திட்டவட்டமான தீர்மானம் எடுத்தார்கள்.
நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமில்லாதது எதுவுமே கூட நம்முடைய வாழ்க்கைக்குள் வரவிடாமல் நாம் கவனமாயிருக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான தீர்மானம்! வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 8வது வசனம். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கவனிங்க, தானியேல் பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான், என் சரீரம் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. இப்படி ஒரு முடிவை நாம் எடுத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். தம்பிமார், தங்கைமார், வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய சரீரம் பரிசுத்த குலைச்சலாகவே கூடாது. காம விகார இச்சைகளுக்கு என்னுடைய இந்த சரீரத்தில் நான் இடம் தரவே மாட்டேன். எனக்கென்று கணவன் இருக்கிறார், எனக்கென்று மனைவி இருக்கிறாள், போதும். பிற ஸ்திரீயின் மோகமோ பிற ஆணனுடைய மோகமோ தகாதது. இந்த சரீரம் என் தேவனுடைய ஆலயம், இதை நான் தீட்டுப்படுத்தக் கூடாது என்று தீர்மானம் எடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். என் கண்கள், என் சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். தானியேல் அன்று அப்படித்தான் முடிவெடுத்தான். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், தானியேல் அப்படி ஒரு அற்புதமான தீர்மானத்தை எடுத்ததினாலே அவன் அநேகருக்கு முன்மாதிரியாக திகழ்கிறான். தானியேல் எடுத்த அந்த முடிவை பார்க்கிற போது, தானியேல் எடுத்த அந்த தீர்மானத்தை கவனித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், உன்னோடே கூட நாங்களும் பரிசுத்தமாக வாழ்வோம், உன்னைப் போலவே நாங்களும் கூட பரிசுத்தமில்லாத எதையும் புசிக்காமல் அவைகளை தொடாமல் நாங்களும் கூட உன்னைப் போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பி எ மாடல். நீ ஒரு முன்மாதிரியாய் வாழ வேண்டும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியானதாய் இருக்க வேண்டும். உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். உன் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். உன்னில் இருக்கிற அன்பு, உன்னில் இருக்கிற சமாதானம், உனக்குள் இருக்கிற பரம திருப்தி உன்னை பார்க்கிற அநேகருக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். தானியேல் ஒரு அற்புதமான முன்மாதிரி. தான் எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானங்கள் அவனோடே கூட இருந்தவர்களையும் உற்சாகப்படுத்தியது. நாங்களும் உன்னை போல பரிசுத்தமாக வாழ்வோம், நாங்களும் உன்னை போலவே தேவனுக்கு பயப்படுவோம், நாங்களும் உன்னை போலவே தேவனை சந்தோஷப்படுத்துவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்வோம். நான் கேட்கிறேன், என்றாவது உன்னை பார்த்து, சகோதரியே, உன்னை பார்த்து நானும் கூட உன்னை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றாவது யாராவது ஒருவராவது உன்னிடம் சொல்லியிருக்கிறார்களா? தயவு செய்து யோசித்து பார். அட்லீஸ்ட் ஒருவராவது உன்னுடைய வாழ்நாளிலே, இப்போ உனக்கு வயசு என்னவோ எனக்கு தெரியாது, உன்னை போல நானும் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே என்று உன்னை கண்டு தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொண்டவர்களோ, உன்னை கண்டு தங்கள் குடும்பத்தை கட்டிக் கொண்டவர்களோ, உன்னை கண்டு நல்வழிப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பார். தானியேலை பார்த்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நாமும் கூட தானியேலை போல நம்முடைய சரீரமும் தீட்டுப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். 4 பேரும் சேர்ந்து கொண்டார்கள். பி எ மாடல். ஒரு முன்மாதிரியாய் நீ வாழ வேண்டும் என்றுதான் தேவனும் விரும்புகிறார். தயவு செஞ்சு கவனிங்க, எப்ப தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்தார்களோ அது அவ்வளவு சுலபமே இல்லைங்க. தங்களை சுற்றி இருக்கிற வாலிபர்கள் எல்லோருமே வாய்க்கு ருசியாக எல்லாவற்றையும் உண்கிற போது, அறுசுவை உணவை அவர்கள் உண்கிற போது, விதவிதமான உணவு பதார்த்தங்களை அவர்கள் சாப்பிடும் போது, கமகமவென்று சுண்டி இழுக்கிற வாசனை அவற்றிலே வருகிற போது, எல்லாவற்றையும் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது, அதெல்லாம் வேண்டான்னுட்டு ஒன்லி ஏதோ 2 பொரியல், கூட்டு அப்படின்னு வெஜிடேரியன், அது அவ்வளவு சாப்பிடுறது சுலபம் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த மாதிரி கெட்டு போயிட்ட? என்னோட சர்க்கிள் அப்படி. ஏன் இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சுட்ட? என் சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள், அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க. அநேக சந்தர்ப்பங்களில் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? அது நான் வேலை செய்யற இடம் அந்த மாதிரி. ஏன் குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டா, என்ன சுற்றி இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, அதனால நானும் குடிச்சேன். எதுக்காக பாவம் பண்ணேன்னு கேட்டா, என்ன சுற்றி இருக்கிறவங்க பாவம் பண்ணாங்க, அதனால நானும் பண்ணிட்டேங்கிற. ஏன் லஞ்சம் வாங்கினேன்னா, என்ன சுத்தி இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறாங்களே அப்படிங்கிற. ஏன் இப்படி உதாரித்தனமா வாழ்றேன்னா, என்ன சுற்றி இருக்கிறவங்க அதே மாதிரி உதாரித்தனமா தான் வாழ்றாங்கிற. அப்படி எல்லா பாவத்தையும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போற. கவனே, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை சுற்றியிருந்த எல்லோரும் பரிசுத்தமில்லாதவைகளை புசித்துக் கொண்டிருந்த போது
இவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்களோடு எங்களை ஒப்பிட்டுக் கொள்ள மாட்டோம், அவர்களைப் போல வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படவும் மாட்டோம். எங்களுக்கு என்றொரு விதி இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களோடே கூட தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர். பரீட்சை. அந்நாளிலே தேவன் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு வைத்த பரீட்சை, இவர்கள் மற்றவர்களோட கூட சேர்ந்து கொள்வார்களா அல்லது பிரத்யேகமாக எனக்கே என்று வாழ்வார்களா? பரீட்சை. 4 பேரோடு சேர்ந்து போய்விடுவார்களா அல்லது இந்த 4 பேரும் பிரத்யேகமாக வாழ்வார்களா? பரீட்சை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களுடைய நடைமுறைகள் எல்லாம் உணாவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போட்டுவிடும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசியோர் அவ்விசுவாசியோடு இருக்கக்கூடாது. துஷ்ட சேர்க்கை நல்ல நடவடிக்கைகளை கெடுத்து போட்டுவிடும். அன்று சகோதர சகோதரிகளை, யாராவது மத்தியில் இருக்கிறீர்களா? நீ யாரோடு நட்பாக இருக்கிறாயோ, நீ யாரோடே கூட போகிறாயோ, யாரோடே கூட நீ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாயோ, யாரோடு சேர்ந்திருக்கிறாயோ, அவருடைய யோசனை, ஆலோசனை, நடவடிக்கைகள் சரியாக இல்லாவிட்டால் உன்னை அறியாமலேயே அவர்கள் செய்கிற பாவ காரியங்களுக்கு நீயும் பலியாக வேண்டி வந்துவிடும். ஜாக்கிரதை சகோதர சகோதரிகளே. தானியேலின் வாழ்க்கை பரிசுத்தமானது என்பதனாலே அவன் தன்னோடுள்ள 3 பேருக்குள் தாக்கத்தை உண்டாக்கினான். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்காக. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். உன்னுடைய வாழ்க்கை ஒரு 10 பேருக்காவது முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிறருக்குள் ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அன்பின் பிதாவே, பரிசுத்தரே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில சகலமும் எங்களுக்கு நன்மைக்கேதுவாக, உம்முடைய மகிமைக்கேதுவாக இருக்கும்படியாக எல்லாவற்றையும் நீர் ஏற்பாடு செய்திருக்கிறீர். ஆரம்பத்தில் அது எங்களுக்கு கேடாக தெரியலாம், தீங்காக தோன்றலாம், நஷ்டமாக, பாடாக, வியாதியாக தோன்றலாம். ஆனால் அவற்றையெல்லாம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து அவைகளுக்கு பின்னால் நீர் வைத்திருக்கிற அதிகப்படியான ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டாயம் பார்ப்போம். என்ற நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.